விஜய் கீழே தள்ளப்படுகிறார். 3வது இடத்துக்கு விஜய் தள்ளப்படுகிறார். களம் கடுமையானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல நாள் நெருங்க திமுகவா அண்ணா திமுகவான் தான் வறுமை ஒழிய திமுகவா தாவேக்காவா என்று வராது. ஏடிஎம்கேக்கு அது ஒரு பூஸ்ட், எதிர்கட்சிகளுக்கு ஒரு பூஸ்ட், சந்தேகம் இல்லை. ஏன்னா களம் திமுக மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லைன்ற மாதிரியான ஒரு தோற்றம் தான் நேற்றைக்கு முன்தினம் வரையில் இருந்தது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு அந்த அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகலை. யாருமே அந்த கட்சியில் சேரல. மாறா அதிமுகக்குள்ளே இருந்த செங்கோட்டையன் வெளியேறினார். என்டிஏக்குள்ளே இருந்த டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வெளியேறினார்கள். இப்போ டிடிவி உள்ளே வந்துட்டார், பாமக உள்ளே வந்திருக்கு, அன்புமணி உள்ளே வந்திருக்காரு. அநேகமாக ஓபிஎஸும் உள்ளே வரக்கூடிய சூழல் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. சிறிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாமே பாரிவேந்தரோட ஐஜேகே, ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், ஜிகே வாசன், இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உள்ளே வந்தாங்க. குட்டி குட்டி கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள்னு சொன்னாலும் அவர்களுக்கென்ற ஒரு சிறிய அளவிலான வாக்கு வங்கி இருக்குது, சிறுதுளி பெருவெள்ளம். ஸோ இது நிச்சயமாக ஒரு 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 பூஸ்ட் ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய ஒரு புத்தெழுச்சியை தான் அது கொடுத்துருக்குது. களம் திமுக மட்டும்தான் களத்தில் இருக்கின்ற அந்த மாயை தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு இது எப்படி போகுன்றது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னும் சில கட்சிகள் இந்த கூட்டணியில் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, அதே போல் ஏன் தேமுதிக எந்த பக்கம் போவாங்கன்னு தெரியல. ஸோ இது ஒரு 19 இருந்த அவங்க அலையன்ஸ், என்டிஏ அலையன்ஸாக இது உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. நேற்றைய முன்தினம் வரைக்கும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி திமுக அதிமுக என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். களம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. கண்டிப்பாக எதிர்க்கட்சிகளுக்கு, குறிப்பாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அன்புமணியின் பாமகவுக்கும் இது குட் நியூஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நற்செய்தி தான். திமுக இதை ஏதோ ஒரு விதத்தில் திமுகவை இது பாதிச்சிருக்குது. இல்லாட்டி டிடிவி தினகரன் எடப்பாடியோடு சேர்ந்ததை பற்றி திமுகவும் திமுகவோட ஈகோ சிஸ்டமும் இவ்வளோ தூரம் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்ன பேசினார், இவர் என்ன பேசினாருன்றாங்க. கடைசி நாள் வரைக்கும் டிடிவி என்ன பேசினார்றாங்க. ஏன் வைகோ ஸ்டாலினையும் திமுகவையும் பேசாத பேச்சா, அல்லது இடதுசாரிகள் காங்கிரஸை பற்றி பேசாத பேச்சா? அந்த அளவுகளை வச்சா யாரும் தப்ப மாட்டாங்க. நேற்று வரைக்கும் ஒரு பேசிட்டு இன்றைக்கி போய் சேர்ந்துக்கிறாங்கன்னா அதான் அரசியல். யாருக்கும் எந்த விதமான கூச்ச நாச்சமும் கிடையாது. யார் வேணால் யாரோட வேணால் போவான். இடதுசாரிகள் பிஜேபியோட போக மாட்டாங்க, பிஜேபி காங்கிரஸோட போவாது. மற்றபடி எவன் வேணால் எவன் கூட வேணால் போவான். அதுதான் அரசியல். பதவி வேணும், எலெக்ஷன் டைமில் யார் கூட வேணால் யார் வேணால் சேர்ந்துக்கலாம். ஜெயிக்கணும், வெற்றி ஒன்று தான் இலக்கு, மற்றது எதுவுமே இலக்கு கிடையாது. அந்த அளவுகோல் படி தான் எல்லாருமே செயல்படுறாங்க. டிடிவியும் அந்த அளவுகோல் படி தான் செயல்படுறார். இதில் ஏதோ டிடிவிக்கு மட்டும் அறம் சார்ந்த அரசியலை பற்றி பாடம் எடுப்பது என்பது திமுகவுடைய தோல்வி முகத்தை தான் காட்டுகிறது. களம் கடுமையானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல் நாள் நெருங்க திமுகவா அண்ணா திமுகவான் தான் வறுமை ஒழிய திமுகவா தாவேக்காவா என்று வராது. விஜய் கீழே தள்ளப்படுகிறார். 3வது இடத்துக்கு விஜய் தள்ளப்படுகிறார்.